அமல உற்பவியே, அருள்நிறை தாயே, எம் அடைக்கல அன்னையே, ஜாழ்நகர் மத்தியில் வீற்றிருந்து அண்டிவரும் அடியோரை அன்புடன் அரவணைக்கும் எம் பங்கின் பாதுகாவலியாம் புனித அடைக்கல அன்னையின் பிறப்பு விழாவை இவ்ஜூபிலி ஆண்டில் கொண்டாடுவதில் எம் பங்கு திரு அவை பெருமகிழ்வடைவதுடன் அன்னையின் பரிந்துரை நாடி பெருமகிழ்வுடன் வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் மரியன்னையின் கரம் பற்றி நடப்போம் எனும் சிந்தனையுடன் இன்றைய பெருவிழா திருப்பலிக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். எம் அன்னையின் பிறப்பின் போதே கரையொன்றும் இல்லா இறைமகள், அருள் நிறைந்தவளே என இறைவனின் தூதரால் அழைக்க பெற்றவர். இதோ ஆண்டவரின் அடிமையென தன்னை தாழ்த்தி இத்தரணி சிறக்க தன்னையே இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்தவர். மீட்பரை பெற்றெடுத்த மாண்பு நிறை அன்னை, மனுக்குலத்தின் விடுதலைக்காய் மக்களின் கண்ணீர் துடைக்க காலமெல்லாம் தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசி தனக்காய் வாழாது எமக்காய் வாழும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் எம் அன்னை. இறைவனின் திட்டத்தில் முக்கிய பங்கை வகித்த எம்மன்னையின் பிறப்பு நம் வாழ்வில் இறைவனுடைய செயல்கள் எவ்வாறு நம்முடன் இணைந்து செயல்படுகின்றன என்பதை உணர்த்துகின்றது. அன்னை மரியாயின் பிறப்பை நினைத்து அவரிடம் எழுந்த நீதியின் கதிரவனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்வுடன் கொண்டாடுவோம். அன்னையின் அன்பை நம் வாழ்வில் பிரதிபலிப்போம். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் மரியன்னையின் கரம் பற்றி அவரின் பரிந்துரையை கேட்டு இத்திருவிழா திருப்பலியில் மகிழ்வுடனும் பக்தியுடனும் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மனதிலே மரியாளை நினையுங்கள், இதயத்தில் இயேசு தோன்றுவார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திரு அவையிலே 3 பேருடைய பிறந்த நாளைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். மற்றவர்கள் எல்லோரும் விண்ணகத்துக்கு சென்ற நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். ஆனால் 3 பேர், ஆண்டவன் இயேசு கிறிஸ்து, ஸ்நாபக அருளப்பர், திருமுழுக்கு அருளப்பர், மரியாள், இந்த 3 பேருக்கும் தான் திருவையானது பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுகிறது. ஜோக்கிம் அண்ணாவுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லை, எல்லோரும் இறைவனால் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி வாழ்ந்த பொழுது அவர்கள் மன்றாடி மரியாள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றார். அந்த பிறந்த தினத்தை தான் நாங்கள் நினைவு கூறும் பொழுது எவ்விதம் இறைவன் நம்மை பராமரிக்கின்றார், வழி நடத்துவார் என்பதை உணர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயேலை ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவாக்கியங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும்வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ராயேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்ப்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள்
தம் மகன் தலை பேரானவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைப்பது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார். தான் அழைத்தோரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தான் தேர்ந்தெடுத்தோரை தமது மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். ரோமர் 8:30. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தாயும் பாதுகாவலியுமாகிய பரிசுத்த கன்னிமரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாசரேத்து எனும் பதியில தாழ்மையான கூரையிலே ஒரு தோப்பு இருந்தது.
நித்திய நியமனத்திலே இறைவனின் உள்ளத்திலே எல்லாம் பெற்ற ஒரு இளமங்கைதான் அந்த தோப்பு. சிறு வயதில் இருந்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு தத்தம் செய்த கன்னி பெண். எசேக்கியேல் புத்தகம் 44 வாக்கியம் 2 இஸ்ராயேலின் தேவனாகிய ஆண்டவரை தவிர வேறு எந்த மனிதனாலும் உள்ளே நுழையப்பட முடியாதவாறு அடைபட்டே கிடக்கும் கூளை தேச தூயதலத்தின் புறவாசல் என்று இறைவாக்கினர் எசேக்கியேலால் புகழப்பட்ட பரிசுத்த பெண். ஏசா புத்தகம் 11 வாக்கியம் 1 எஸ்ஏயின் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும், அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று இறைவாக்கினர் ஏசாயாவால் புகழப்பட்ட பரிசுத்த பெண். கடவுளின் தாயாகும் பாக்கியம் பெற்ற பரிசுத்த கன்னிமரியாவே அந்த பெண். தொடக்க புத்தகம் 3 வாக்கியம் 15 கூறுவது போல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். நீ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயலுவாய், அவளோ உன்னை தலையை நசுக்குவாள் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையின் அடிப்படையிலே படைப்பின் தொடக்கத்திலே அன்னை மரியாள் தந்தை இறைவனின் சிந்தையில் எண்ணம் பெற்றவள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவுற்ற போது கடவுள் விண்ணகத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாராம் என்று மரியாவின் பாரம்பரியம் சொல்லுகிறது. அந்த கூட்டத்திலே பிதாக்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், தூதர்கள் என்று எல்லோரும் கூடியிருக்கிற பொழுது தந்தை இறைவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அத்தனை பேரும் மீட்பு அலுவலில் பங்கு பெற்றினீர்கள். ஆனால் உங்களால் இந்த மனிதர்களை மீட்டெடுக்க முடியவில்லை, இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. ஆகவே என்னுடைய திருவுளத்தின் படி என்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பப் போகிறேன். விண்ணுலகம் அதிர்கிறது. தந்தையே, பரிசுத்தரான உம்முடைய குமாரனை நீர் இந்த மண்ணகத்திற்கு அனுப்ப வேண்டுமா? நீர் சர்வ வல்லவர் அல்லவா? உம்முடைய ஒரு வார்த்தையினால் இந்த உலகம் உருப்பெற்றதல்லவா? அதே ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை மீட்கக்கூடிய வல்லவர் நீர் அல்லவா என்று கேட்கிற பொழுது தந்தை இறைவன் சொன்னார், இல்லை, என்னுடைய மகன் இந்த மண்ணில் மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதர்களோடு வாழ வேண்டும், அவன் வாழ்வியலை இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய திருவிழம் என்று சொல்லுகிறார். விண்ணுலகம் மீண்டும் அதிர்ந்து போகிறது. தந்தையே, உம்முடைய மகன் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே உருப்பெற வேண்டும் அல்லவா? பரிசுத்தரான உம்முடைய குமாரனை கருத்தரிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான பெண் இந்த உலகத்திலே இருக்கிறாளா என்று கேட்கிற பொழுது தந்தை இறைவன் கபிரியேல் தூதரை அன்னை மரியாளிடம் அனுப்புகிறார். நடந்த சம்பவத்தை நாம் லூக்கா புத்தகத்திலே படிக்கிறோம். கபிரியேலுடைய வாழ்த்துடைய கேட்டதும் ஒரு கணம் கலங்கிய மரியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது, தூய ஆவி மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆகவே பிறக்கிற குழந்தை கடவுளுடையது என்று அருளப்படுகிறது. இது கடவுளுடைய திருவிழமா? இது கடவுள் திருச்சித்தமா? அப்படி என்றால் ஆகட்டும் என்று தன்னை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்தவள் பரிசுத்த கன்னிமரியா. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆயரவர்கள் தன்னுடைய திருவுரைகளில் எப்பொழுதும் அன்னை மரியாவை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்ல தவறுவதில்லை, பிரமாணிக்கம். உறுதியாக மடுத்திருப்பதிலே அவர் சொன்ன ஒரு திருவுரையை நான் கேட்டு என்னுடைய உள்ளத்திலே பதித்துக் கொண்டேன். அதன் அடிப்படையிலே நான் பரிசுத்த கன்னிமரியாவை முதலாவது இந்த உலகத்திலே மனிதத்தை வாழ்ந்து புனிதம் கண்டவளாக பார்க்கிறேன். இந்த உலகத்திலே மனிதத்தை வாழ்ந்து புனிதம் கண்டவள் பரிசுத்த கன்னிமரியாள். தூதர் உன்னதரின் மகனை பெற்றெடுக்க போகிறீர் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் ஆனந்தமடைந்தாள். அதே வேளையிலே அவள் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 52 படிக்கிறாள். என்னுடைய வயிற்றில் உதித்திருக்கிற இந்த மகனா துன்புறும் ஊழியன் என்று சிந்திக்கிறாள், கலக்கமடைந்தாள்.
லூக்கா புத்தகம் 2:11 இயேசு பாலகன் பிறந்திருந்த வேளையிலே 3 வேந்தர்கள் வந்து அவரை வணங்கினார்கள். கண்டதும் ஆனந்தமடைந்தாள். அதே லூக்கா புத்தகம் 2:13 ஏரோது அந்த குழந்தையை கொல்லத் தேடுகிறான் என்று கேள்விப்பட்ட போது அவள் மகா கலக்கமடைந்தாள். இயேசுவினுடைய பகிரங்க பணி வாழ்க்கையிலே ஜூதர்கள் எல்லாம் மரியாவை வாழ்த்துகிறார்கள். இவரை பெற்றெடுத்த தாய் பாக்கியம் பெற்றவள் என்று வாழ்த்துறையை கேட்ட பொழுது அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அதே ஜூதர்கள் இயேசுவை கொல்லத் தேடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது இயேசுவுக்கு முன்னரே கல்வாரியை நோக்கி பயணமாகிறாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கல்வாரியிலே இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு வந்த வேளையிலே சிலுவை அடியில் இருந்த மரியாள் இயேசுவை பார்த்து பேசினாள் என்று பாரம்பரியம் சொல்கிறது. மகனே, 33 வருடங்கள் இந்த உலகத்திலே உனக்காக வாழ்ந்தேனே, இறைவனுடைய திருச்சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் என்னை தந்தேனே. இதோ பார் மகனே, உன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிற பொழுது மகனாகிய நீர் இந்த சிலுவையில் மரிப்பது சரியா? இறங்கி வாரும், உமக்காக இந்த சிலுவையிலே மரிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அந்த வேளையிலே அந்த இடத்திலே இயேசுவுக்காக தன்னை கொடுக்க வந்த மரியாவை நாம் அவருடைய பாரம்பரியத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை துன்பம் வந்த போதும், எத்தனை வியாகுலங்களை அனுபவித்த போதும், மனிதத்தை வாழ முடியாமல் தவித்த பொழுதும் ஆண்டவரிலே பிரமாணிக்கத்தை இழக்காமல் அதிலே முழுமை கண்டவள் பரிசுத்த கன்னிமரியாள். இரண்டாவது, அவள் தன்னுடைய வாழ்விலே ஏழ்மையில் நிறைவு பெற்றவள். பரிசுத்த கன்னிமரியாள். பாரம்பரியத்தின் அடிப்படையிலே மரியாவுக்கு 70 வயது நிரம்புவதற்கு 29 நாட்கள் இருக்கிற பொழுது அவள் இந்த உலகை பிரிய வேண்டிய நேரம் வருகிறது. ஜூத சட்டங்களிலும் இஸ்லாமிய சட்டங்களிலும் கொண்டு தந்தையர்கள் தங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தாய் தான் விரும்பிய பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுக்க முடியும். அதே போல மரியாவும் தன்னுடைய இறக்கும் தருவாயில் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவரிடம் இந்த சொத்து என்ன என்று எல்லோரும் அங்கே பார்க்கிற போது அவரிடம் இருந்த சொத்துக்கள் 2 ஆடைகளும் ஒரு துப்பட்டாவும் தன்னோடு இருந்த தன்னுடைய அன்பு மகன் யோவான் அதை எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறாள். கடவுளுடைய தாயிடம் இருந்த சொத்துக்கள் இவைதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிறு வயதில் இருந்து ஏழ்மையை வாழ்ந்து ஆண்டவருடைய பார்வையிலே நிறைவு பெற்ற கன்னை பரிசுத்த கன்னிமரியாள். இந்த கன்னையிடம் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த காலை பொழுதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, இறுதியானது, அவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய உள்ளத்திலே பிறரை எண்ணி உதவிக்கரம் நீட்டியவள். அது கானாவூர் திருமணம் என்றாலும் சரி, எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய போனாலும் சரி, அதற்கு மேலாக இன்று தேவையில் இருக்கிற எங்களை பார்த்து துடிக்கிறாள். தேவையில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளிடம் ஓடி வருகிறாள். அம்புனிச்சாவின் கன்றோர் அபாயத்தின் ஊடு போகி சொம்பொன்னின் தோற்கால் மீது விசையினால் கொல்லப்பட்டு உம்பரின் அடைய கண்டன் குருகுதாய் அதரும் சோறும் மெய்நடுக்குற்ற வீழும் என்று சொல்லுகிறது பெரிய புராணம். அதே போல எங்களுடைய நிலை கண்டு உருகுபவள் பரிசுத்த கன்னிமரியாள். எங்களுடைய நிலை கண்டு ஓடி வந்து கரம் தாங்குபவள் பரிசுத்த கன்னை. அவளுடைய பிறப்பு விழாவிலே கூடியிருக்கிற நாம் அவள் வாழ்ந்த வாழ்வியலை நாங்களும் வாடுவோம். அவளுடைய பரிந்துரை நாடுவோம். ஆயிரவர்கள் சொன்னது போல, நீங்கள் மரியாவை நினைக்கின்ற பொழுது உள்ளத்தில் இயேசு வருவார். அன்னை மரியாள் தன்னுடைய திருக்காட்சிகளில் சொல்லுவது, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் வழி செல்லுங்கள், சுபமாலை சொல்லுங்கள். அன்னையுடைய வார்த்தைகளை எங்களுடைய நெஞ்சில் இருத்தி பயணிப்போம். வல்லமையுள்ள கடவுள் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் நல்ல தந்தையாவரே, கடவுளின் ஒரே மகனாய் நீத்த ஒரே ஆண்டவர் இயேசு
படைத்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போதியோராட்டின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்போம். அன்பான தந்தை, எமது தாய் மரியாளின் பிறப்பு விழாவில் அவளின் பரிந்துரையில் அடைக்கலம் புகுந்து உமது சந்நிதியில் நம்பிக்கையுடன் கூடியிருக்கும் மக்களின் வேண்டுதல்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, உமது திருச்சபையாராகிய எங்களை விசேடமாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் உமது பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியையும் எங்கள் தொழில் துறைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, எம்மத்தியில் பல்வேறு நோய் நொடிகளாலும் வயோதிபத்தாலும் தனிமையாலும் பாதிக்கப்பட்டவர்களை உமது அன்பினால் தொட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக மன்றாடுவோம். தந்தையே, இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். இதோ
உம்முடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கனியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவிழம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போடுறையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் உறுதி அல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணிட்டு அவர் வழியாக மனித மீட்பின் காணலாம் உம் திருமகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விரும்பை அரும்பிய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கம் செயலோடும் எங்கள் சோதர சோதரர்களையும் பிறந்தோரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோடியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புரிய மரியா, அவருடைய கடவுளான புரிய யோசேப்பு, திருத்தூதர்கள் இவரையிலும் மக்குவந்தாயிருந்த ஆகிய புனருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சொல்லத்தை நமது சேவைகளை நினைவிற்கொண்டு மரியன்னையின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று உருகத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். The body and blood of the Lord Jesus Christ and eternal life receive it.
அனைவருக்கும் எங்களுடைய தாய் மரியாளுடைய பிறப்பு நாள் திருநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய மேன்மைமிகு ஆயர் ஆண்டகையோடு சேர்ந்து தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய தாயினுடைய இந்த பிறந்த நாளிலே அவளுக்கு ஊடாக நாங்கள் நம்பிக்கையோடு தந்தையிடம் வேண்டுவதை மன்றாடுவோம். அவளுடைய பெருந்துரை விசேட பெருசாக என்று இருக்கும் என்று நம்புவோம். இன்றைய நாளிலே இந்த திருவிழா சிறப்பாக அமைய இந்த விழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்த எங்களுடைய பேரருட்தந்தைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்கள் முழுவதும் உரை வார்த்தையை பகிர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை அருளின் நாட்களாக எங்களுக்கு தந்த அருட்தந்தை ரமேஷ் அமலமெரி தியாகி அடிகளுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்த அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நாள் சிறப்படைய அனைத்து விதத்திலும் உழைத்த அனைவருக்கும் நன்றி. திருவிழா திருப்பலி முடிந்தவுடனே எங்களுடைய அன்னையினுடைய திருச்சுருவ ஆசிரை எங்கள் ஆயர் ஆண்டகை அவர்கள் வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, அது திருவிழாவால் ஊட்டம் பெற்றுள்ள திரு அவை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு ஒரே குடும்பமாக கூடி நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சியை விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். அடைக்கலமே
அன்பானவர்களே, இந்த வேளையிலும் அடைக்கிழமை என்று கையேந்துகிறவர்களை தாயன்போடு பார்க்கிற எங்களுடைய தாய்க்கு முன்னாலே நிற்கிறோம். நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுக்குரியவர்களின் வேண்டுதல்களை அவரிடம் சில கணங்கள் மௌனமாக வைத்து மன்றாடுவோம். தேவமாதாவை நோக்கி புனித பெர்னதேத் அம்மா தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி நம்பிக்கையோடு செபித்த செபத்தை இப்பொழுது எல்லாருமாக செபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தாயுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்சொறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரளும். ஆமென். Mama.